நீ கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லித்தான் தீருவேன்னா, இதுக்காக கனிகாவை என்கரேஜ் பண்ணுவேன்னா இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது. வேற எங்கேயாவது போய் இந்த வேலையை பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்ச சேட்டுக்கு மசாஜ் பார்லரும் ஆயுர்வேதிக் சென்டரும் இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேணும்னு சொன்னாரு. சம்பளம் ஓரளவு கொடுப்பாங்க. எவ்வளோ? ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. 10,000? என்னால இதுல உங்களுக்கு துணையா இருக்க முடியாது. ஆனா நீ எப்பவும் எனக்கு... ஐ எம் சாரி மாமா. ஏன்னா எனக்கு இப்ப அத்தை பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது. இனிமே என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். என்னாச்சு? என்னாச்சு? எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. என் பொண்ணு குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டா, மருமகளும் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டா. பெத்த பொண்ணை மன்னிச்சுட்ட, அதே மாதிரி மருமகளையும் மன்னிச்சிரு. சுத்தி வளைச்சு திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்களா? நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? நிச்சயமா இல்லை. நான் எப்பமா அந்த மாதிரி சொன்னேன்? நான் சொல்றது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்க. அமருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை உன்னை பாட்டின்னு கூப்பிடணுங்கிற ஆசை இருக்குல்ல? அது மட்டும் இல்லை, அமரும் நித்யாவும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணுங்கிற பிளான் பண்றாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ நித்யா கிட்ட இப்படி கடுமையாக நடந்துக்கிட்டேன்னு வையே, குழந்தைய பெற்றுக்க நினைக்கிற அவன் மனசு என்ன பாடுபடும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் மனசுல அது ஒரு ரணம் மாதிரி ஆயிடாது? அப்படி ரணமாயிட்டா அது பிறக்க போற குழந்தையும் பாதிக்கும் இல்லையா? நல்லா இருக்கத்த. பாட்டியாக போறேன்னு வார்த்தையை கேட்டது இப்படி மாறிட்டீங்க. இல்ல இல்ல, நித்யாவை அத்தையோட பார்வையில கெட்டோளா காட்டுறதுக்கு இது வரைக்கும் நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி கடைசியில் அதை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நித்யா அத்தையோட மனசுல இடம் பிடிக்க நான் விடவே மாட்டேன். நல்ல வேளை வந்துட்டீங்கக்கா. நான் எல்லாருக்கும் டீ போட்டுட்டேன். நீங்களே கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருங்களேன். வேலை செய்யறது நீ, பாராட்டு எனக்கா? இல்ல, இந்த டீயை நீ தான் போட்டிருக்க, அதனால பாராட்டு உனக்கு தான் கிடைக்கணும். நீயே கொண்டு போ. இதுக்கு மேல என்னக்கா பாராட்டு? அத்தை என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்னோட முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அது மட்டும் இல்ல, கடையில இருந்து ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நான் போனா தேவையில்லாம அவங்க பிபி ஜாஸ்தி ஆயிடும். நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. நித்யா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு நீ இப்படியே அத்தையை விட்டு விலகி விலகி போனா உங்களுக்குள்ள எப்படி மறுபடியும் நெருக்கம் வரும்? பிரிவு தானே அதிகமாகும். நான் என்னக்கா பண்றது? என்ன பண்றதுன்னு கேக்குற? இந்த டீயை நீயே எடுத்துட்டு போ. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கோ. போ, ஒன்னும் ஆகாது. ஒரு நிமிஷம் நித்யா, இந்த டீ யாருக்கு? அது என்னோட டீக்கா. நான் இங்கேயே வந்து குடிச்சுக்கிறேன். இந்த சூழ்நிலையில அதுதான் கரெக்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். மரியாதைக்குரிய மாமா, நீங்க மறுபடியும் நித்யா அத்தைக்கு நெருக்கமாகணும்னு விரும்புறீங்கல்ல? உங்க ஆசை நிறைவேறட்டும். நீங்க செய்ய நினைக்கிற இந்த நல்ல காரியத்துல நானும் உங்களுக்கு கொஞ்சமா உதவி செய்றேன். டீ நல்லா போட்டிருக்கா.
அத்தை, நான் போய் பார்க்கறேன். என்னாச்சு நித்யா? என்னாச்சு உனக்கு? வாந்தி வாந்தியா வருதா? என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கு? அக்கா, நான் டீ தாங்க குடிச்சேன். டீயை குடிச்ச உடனே தொண்டை ஒரு மாதிரி பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு டீயோட டேஸ்ட் வித்தியாசமா தெரியல? இல்லையே, நாங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டோமே, எங்களுக்கு எதுவும் ஆகல. உனக்கு மட்டும் ஏன் எப்படி ஆச்சு? பாத்து. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லக்கா, நீங்க போங்க, நான் நல்லா இருக்கேன். சரி, ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு குரல் கொடு, நான் வந்துடுறேன். வைஷாலி அக்கா அவங்க குடிச்ச டீ நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அட, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி பாக்குறாங்க? அத்தை என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. இல்ல, அது என்னோட ஆசை, அதனால எனக்கு அந்த மாதிரி தோணுது. என்ன அப்படி பாக்குற? அத்தை இப்ப உன்னை மன்னிச்சுட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ உன் உடம்ப பாத்துக்கோ. நிஜமாவாக்கா? ஆமா. ஆனா என்னால உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை வர மாட்டேங்குதுல்ல அத்தை? ஆமா நித்யா, கனிகா விஷயத்துல நீ செஞ்ச காரியம் அது இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியாதுதான். ஆனா நான் இப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்ன மாதிரியே நீயும் எல்லாத்தையும் மறந்துரு. நான் ஒன்னும் அவ்வளவு கல் மனசுக்காரி இல்ல. உனக்கு கஷ்டம் கொடுக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. அதுவும் இந்த மாதிரி நிலைமையில. இந்த மாதிரி நிலைமையா? நான் நல்லா தானே இருக்கேன் அத்தை. அட, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாந்தி எடுக்கலையா? நீ தானே சொன்ன உனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஆமா, அப்பதான் அப்படி தோணுச்சு. இப்ப நான் அப்சல்யூட்லி நல்லா தான் இருக்கேன். அப்படிதாம்மா இருக்கும். இதெல்லாம் சகஜம்தான். சில நேரத்துல மனசுக்குள்ள பயம் வரும். அதே மாதிரி சில நேரங்கள்ல எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும். நீ போய் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு சத்தியமும் பண்ணி கொடு. இனிமே நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டேன்னு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரிங்க அத்தை. வேளா வேளைக்கு சாப்பிடணும், நேரா நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும், உன்னை நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்க அத்தை, நான் ப்ராமிஸ் பண்றேன்.
ஆனா இங்க பாரு நித்யா, ஆனா ஆவனால சொல்லக்கூடாது. உன் மனசு சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் நீ ஆரோக்கியமா இருக்கணும். இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? இது உண்மைதானா இல்லை கனவா? நேற்று தானே உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்னென்ன கட்டி பிடிச்சிக்கிறாங்க? அமர், இங்க வாப்பா. ஏன் அங்கேயே நிக்கிற? உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, நீ அப்பாவாக போற. என்ன? ஆமா, வாழ்த்துக்கள் அமர். எங்களுக்கும் இப்பதான் இந்த விஷயம் தெரிய வந்தது. ஆனா அத்தை அது போதும் நித்யா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நல்ல விஷயம் வீட்ல நடக்கும்போது இந்த மாதிரி ஆனா ஆவனால சொல்லவே வேண்டாம். இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துருக்க. நான் கேட்ட வரத்தை அந்த ஆண்டவன் கொடுத்துட்டான். அதுக்காகவே நான் அவனுக்கு தனியா நன்றி சொல்ல போறேன். இனிமே பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடலாம், எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம், அதுவும் நல்லதையே யோசிக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும் நித்யா. அமர், இனிமே உன் டியூட்டி என்ன தெரியுமா? நித்யாவை நல்லபடியா முழுசா கவனிச்சுக்கணும். அவ வேளா வேளைக்கு சாப்பிடணும், கரெக்டா டைமுக்கு தூங்கணும். அது எல்லாத்தையும் நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஏன்னா இத்தனை நாளா நான் எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேனோ அந்த சந்தோஷத்தை இவ எனக்கு கொடுத்துருக்கா. அட, அங்க பாரு, வெக்கப்பட்டு போறா பாரு. நம்ம அத்தை கிட்ட போய் உடனே உண்மையை சொல்லிடலாம் அமர். விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம முடிச்சாகணும். இப்போதைக்கு விஷயம் பெருசா இல்ல, சரி பண்ண முடியாதுன்னு இல்ல. ஆனா நம்ம மௌனமா இருந்துட்டா அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன நித்யா இதெல்லாம்? எனக்கே இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது அமர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டீ குடிச்சேன். டீ குடிச்சதுக்கு அப்புறம் வாமிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை, ஓ நோ. வாட்? நான் இப்ப வாமிட் எடுத்தேன்ல, அதுதான் அத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களா? ஆமா அமர், அவங்க என்னமோ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி, நீ அம்மாவா போறேன்னு அவங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல அதை. எனக்கே இந்த விஷயம் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த நேரத்துல நான் அதிர்ச்சியில இருந்தேன். அத்தை திடீர்னு எப்படி என்ன மன்னிச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்றது? இப்போ உடனே நம்ம அத்தை கிட்ட போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாமா? இல்லைன்னா விஷயம் கைமீறி போயிடும். அவங்க பாட்டுக்கு இதை பத்தி கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொய்யால அவங்க மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அவங்கள மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அந்த பொய்யில நம்ம 2 பேருக்கும் பங்கு இருக்கு நித்யா. ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி நாம இதை முடிச்சாகணும். இப்போதைக்கு விஷயம் ஒன்றும் பெருசா இல்ல, இதை சரி பண்ண முடியாதுன்னு இல்ல. ஆனா நம்ம மௌனமா இருந்துட்டா அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க கடைக்கு போய் நல்ல ஸ்வீட்டா பார்த்து வாங்கிட்டு வாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அமர் கிட்ட நித்யாவை நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. அவளை நல்லா செக்அப் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைஷாலிக்கு நடந்த மாதிரி நித்யாவுக்கும் நடந்துடக்கூடாது. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை தான் சூறாவளி வரும், 2வது வாட்டி வராது. கடவுளே, என் கடைசி பையனுக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்பா. வைஷாலிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து என் மனசுல ஒரு பயம் வந்துருச்சுங்க. நம்ம வீட்டுக்குள்ள மழலை சத்தம் கேக்குமோ கேட்காதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு.
ஏன் இப்படிலாம் பேசுற? உட்கார். நீ வேணா பார், இந்த தடவை அமருக்கும் நித்யாவுக்கும் பிறக்க போற குழந்தை சத்தமும் கேட்க போகுது. கூடவே வைஷாலி ரிஷிக்கு பிறக்க போற குழந்தையோட சத்தமும் கேட்க போகுது. நம்ம 2வது பையனுக்கும் 3வது பையனுக்கும் குழந்தை பிறக்காத அளவுக்கு நாம என்னதான் பாவம் பண்ணிட்டோம், இல்ல தப்பான காரியம் தான் பண்ணிட்டோம். அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை வை. ஹலோ காட் ஆல்மைட்டி, உன்னோட நாடகத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் அம்பருக்கு பிறக்கிற குழந்தைய கொஞ்சறதுக்கான வாய்ப்பு கொடுப்பா. நான் இன்னும் 8-10 வருஷத்துக்காவது உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். உங்களை யாருங்க தடுத்தாங்க? 10 என்ன 20 வருஷம் கூட வாழலாம். ஆனா கண்டதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதையெல்லாம் முதல்ல நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு நீங்க நிம்மதியா வாழலாம். அப்படின்னா தெருக்கோழில சம்சா கச்சோடின்னு வாங்கி சாப்பிட்றதால நிறுத்தணும்னு சொல்றியா? அடைச்சே, அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? அவ்வளவுதான். இப்படி உப்பு செப்பு இல்லாத வாழ்க்கை வாழ எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? நான் என் பேரன் பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு போய் காலையில சாயந்தரம்னு சாட் மசாலாவா சாப்பிடுவேன். நேரங்கெட்ட நேரத்தில் போய் ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிடுவேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் லைஃப். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எவ்வளவு கலகலன்னு இருக்க போகுது நீயே பாரு. இல்ல அதெல்லாம் கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களோட இந்த கற்பனையை நிறைவேறவே விட மாட்டேன். அப்படியா விஷயம்? அதையும் தான் பாத்துடுறேன் மேடம். பாருங்க பாருங்க, முதல்ல என் பையன் அமருக்கும் நித்யாவுக்கும் குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் நான் பாக்குறேன் எப்படி அவங்களை கெடுக்குறீங்கன்னு. நான் அவங்களையும் கெடுப்பேன், உன்னையும் கெடுப்பேன். உன்னையும் கூட்டிட்டு போய் சாட் வாங்கி கொடுப்பேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் வாங்கி கொடுப்பேன். உனக்கு வேற வழி இல்ல, குழந்தைங்க கூப்பிட்டா வந்துதானே ஆகணும், என் கூட சேர்ந்து சாப்பிட்டு தானே ஆகணும். நல்ல தப்பிக்கவே முடியாது. அதான் சொல்றேன்ல, சர்ப்ரைஸ் அருண் சாஸ்திரி, சர்ப்ரைஸ். ஆனா அவனெல்லாம் கிடையாது. நீங்க வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா இல்லையா? நீங்க வர்ற வரைக்குமாவது சர்ப்ரைஸாவே இருக்கட்டுமே. அப்படியா? சாஸ்திரி சார் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாரு, வீட்டுக்கு வந்தாதான் சொல்லுவேங்கிறாரு. சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடணும். கண்டிப்பா. சம்பந்தி நீங்க உத்தரவு போட்டுட்டீங்கன்னா அதை என்னால மறுக்க முடியுமா என்ன? ஆனா அந்த சர்ப்ரைஸை நீங்க இப்பவே சொல்லிட்டீங்கன்னா தாங்க முடியல. வேற வழியில சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க பொறுத்து தான் ஆகணும். சரியா? போனை வச்சிடுறேன். சரி சார், பாய். ஹலோ அங்கிள். அட யாருமா இது என்கிட்ட பேசுறது? நான் உங்க சின்ன சாம்பியன் தான் பேசுறேன். அப்புறம் அங்கிள், நான் ஈவினிங் வர விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க, சரியா? ஓ அப்படியா? அப்பனா நீங்களும் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க. அப்ப சரிமா, டன். டன். ஓகே, பாய். எந்த வேலையை எப்படிடா செய்யறதுன்னு இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை இப்ப மாமாவே செஞ்சுட்டாரு. இந்த நித்யா இப்ப என்ன பண்றான்னு பாக்குறேன். ஒரு பெரிய விஷயத்த மறைச்சு தப்பு பண்ணி அதோட பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் அதை விட ஒரு பெரிய விஷயத்த இவ பண்ணுவாளா? ஐ டோன்ட் திங்க் சோ. ஆனா உண்மையை அவ எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொய்ய நான் ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கிடுவேன். அதுக்கப்புறம் நித்யா வந்து சொல்ல போற உண்மை என் பொய்ய விட ரொம்ப சத்தமா வெடிக்கும். சொல்லுப்பா அமர், என்ன பேசணும் உனக்கு? அம்மா, நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி நீங்கள் அந்த இன்னைக்கு நாளே நல்ல நல்ல சர்ப்ரைசஸ் கொடுக்குற நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு புது வேலை கிடைச்சிருக்கு. சம்பந்தி ஃபோன் பண்ணி ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு வேற சொல்றாரு. குரல் வேற சந்தோஷமா இருந்தது. ஏதோ ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல அப்படியே இருக்கட்டுங்க. அப்படிதான் இருக்கணும். சரி, நீங்க 2 பேரும் கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆயிடுங்க.
நான் அதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது இந்த நேரத்துல எங்க போறீங்க? அட வந்துடுறேம்மா, வந்துடுறேன். சரி வா, துணியெல்லாம் மடிச்சு வைக்கலாம். சொல்லு அமர், என்ன பேசுறதுக்காக வந்தே நீ? அம்மா அது நான் வந்து என்ன நீ வான தடுமாறிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அம்மா நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி அது வந்து தப்பா. அத்தை, நீங்களாம் இங்கதான் இருக்கீங்களா? வெளியில நித்யாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். அம்மா அப்பா உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லல்ல. இந்த சமுதாயத்தை பார்த்து நான் பயப்படாதவளா இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில விரட்டி இருப்பேன். நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு தோணுது.